முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்துகிட்ட அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில பொதுமக்கள் பல பேர் கலந்துகிட்டதோ, அவங்க அப்பா, அம்மா கலந்துக்கிட்டதோ பெரிய விஷயம் இல்ல. ஆனா, விஜய் அவர்களோட சேர்த்து வச்சு பேசியிருந்த ஒரு நடிகை, அதுவும் எந்த ஒரு நடிகைக்காக மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டாங்களோ, அந்த நடிகை த்ரிஷா அவங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டது இப்ப பேசும் பொருளா மாறியிருக்கு. இதுக்காக விஜய் அவரோட மகள் திவ்யா சாஷா அவங்க தரப்புல த்ரிஷா அவங்ககிட்ட பெர்சனலா பேசி, இனிமே இது மாரி விஷயங்கள்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல ஒரு ரெக்வெஸ்ட்ட முன் வச்சிருக்காங்களாம். அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடந்த விவாகரத்து மனு விசாரணையில, அவங்க போட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான மனுவையும் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்ன முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா, இப்ப வரைக்கும் அவங்களோட திருமண வாழ்க்கைய மறுபடியும் முதலமைச்சர் விஜயோட சேர்ந்து ஆரம்பிக்கல. ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடக்கப்போற இவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியில இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர போறாங்க. அவங்க திருமண வாழ்க்கைய மறுபடியும் ரீயூனியன் புதுப்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா, இப்ப அது எல்லாத்துக்குமே உல்டாவா அது எல்லாத்தையும் கெடுக்கிற விதமா தான் இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடத்தின இன்னைக்கான அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கான கான்வாய்ல விஜயோட அப்பா, அம்மா, மத்தவங்க ரசிகர்கள், பொதுமக்கள் இவங்கலாம் கலந்துக்கிட்டாங்க ஓகே. நடிகை த்ரிஷா அவங்க கலந்துக்கிட்ட விஷயம் பேசுபொருளா மாறியிருக்கு. அவங்க வந்து ஒரு நடிகையா இந்த நாட்டோட ஒரு குடிமகளா தாராளமா கலந்துக்கலாம். ஆனா, விஜயோட அப்பா, அம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்து அவங்கள மட்டுமே மீடியா எல்லாமே ஃபோக்கஸ் பண்ற மாதிரியும், எந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு வந்து நாடெல்லாம் கூடியிருக்காங்க, சுதந்திர தினத்துக்காக. அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேவ விட்டுட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா ஃபுல்லாவே த்ரிஷா அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, இப்ப மறுபடியும் முதலமைச்சர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேரோட வாழ்க்கையில ஒரு பூகம்பத்த மறுபடியும் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பல பேரோட ஆதங்கமா இருந்து வந்துட்டு இருக்கு. 70 வருஷம் எதிர்க்கட்சியோட சமாளிச்சிடலாம். ஆனா, இவங்கள ஒருத்தவங்க சமாளிக்க முடியலையே அப்படிங்கிறது தான் டிவிகே ஃபேன்ஸோட ஒரு கோவமாவும், ஆதங்கமா இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல விஜய் அவரோட மகளா கூட திவ்யா சாஷா இப்ப அவங்க தரப்புல த்ரிஷாவுக்கு பெர்சனலா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்களாம். அது ஃபோன் கால் மூலியமா அனுப்பியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மாவும், அப்பாவும் இப்ப தான் அவங்க வாழ்க்கைய மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. எல்லாமே இப்ப தான் கைக்கூடி வருது. எனக்கும், அண்ணனுக்கும் அப்பா, அம்மா பிரிஞ்சு வாழ்றது சந்தோஷமே இல்ல. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் நாங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அம்மா வந்து ஹியரிங் அட்டெண்ட் பண்ணப்ப, பக்கத்துல இருந்து நான் அம்மா கிட்ட கெஞ்சினேன். அவங்க ரெக்வெஸ்ட்ட முன் வச்சு அம்மாவ சமாதானப்படுத்தி, இப்ப எல்லாமே ஓகே ஆயிட்டு இருக்கு. ஆனா மறுபடியும் இந்த மாரி பொது நிகழ்ச்சிகள் நீங்க வந்து கலந்துக்கிறது உங்க விருப்பம். அது உங்க உரிமை. அத கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஆனா தாத்தா, பாட்டி பக்கத்துல போய் உட்கார்ந்து பல விஷயங்கள ஷேர் பண்றது, மீடியா ஃபுல்லா உங்கள ஃபோக்கஸ் பண்றது, இது எல்லாமே மறுபடியும் அம்மா, அப்பா இடையில ஒரு பிரிவ ஏற்படுத்திருமோன்னு பயமா இருக்கு. இனிமே இது மாரி விஷயங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களுடைய மகளா இருக்கக்கூடிய திவ்யா சாஷா, த்ரிஷா அவங்க தரப்புக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டா முன் வச்சிருக்காங்களாம். அதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.